நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது துளிரின் பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். பெற்றோரை காப்பாற்ற முயன்ற மகள் பரிதாபமாக உயிரிழப்பு. மின்சார கட்டணங்களை மேலும் உயர்த்த கோரிக்கை. புத்தாண்டில் போலீசாருக்கு விதிக்கப்பட்ட தடை, பரந்த அதிரடி உத்தரவு. தமிழ் பகுதி அரசியல்வாதிக்கு அதிரடி காட்டிய போலீசார். நாடாளுமன்ற கொடுப்பனவுகளை பகிரங்கப்படுத்திய அர்ஜுனா எம்பி. மட்டக்களப்பில் ஈவிரக்கமற்ற செயல், முழங்காலில் இருக்க வைத்து சித்திரவதை. என்டிபி வங்கியின் நிதி மோசடி, முகாமையாளர் உட்பட பலர் அதிரடியாக கைது. தொடர்பென விரிவான செய்திகள். முனராகலை வெள்ளாவாய ஹந்தபானகல ஹெந்தக பகுதியில் மின்னல் தாக்கியதில் இளம்பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை இடம்பெற்ற இந்த சோகமான சம்பவம் அப்பகுதி மக்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. வீட்டுக்கு அருகிலுள்ள விவசாய நிலத்தில் தனது தாய் மற்றும் தந்தை வேலை செய்து கொண்டிருந்தனர். இதன்போது பெய்த கடும் மழை காரணமாக அவர்களுக்கு குடை ஒன்றை கொடுப்பதற்காக சென்றபோது இந்த விபரீதம் ஏற்பட்டுள்ளது. 23 வயதான யுவதியே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்கான மின்சார கட்டணத்தை மேலும் 17% அதிகரிக்க நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டர் பிரைவேட் நிறுவனம் பொது பயன்பாட்டு ஆணையத்திடம் கோரிக்கை வைத்துள்ளது. ஏற்கனவே இந்த காலப்பகுதிக்காக நடைமுறைக்கு வந்த 10% கட்டண உயர்வுக்கு மேலதிகமாகவே இந்த புதிய உயர்வும் கோரப்பட்டுள்ளது. இக்கட்டண திருத்தத்துக்கு முக்கிய காரணங்களாக புதுப்பிக்கப்பட்ட எரிபொருள் விலைகள் மற்றும் மின்சார உற்பத்தி திட்டங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்பன குறிப்பிடப்பட்டுள்ளன. இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அண்மைய அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அண்மையில் வெளியிடப்பட்ட வானிலை எதிர்வு கூறல்கள் மற்றும் மின்சார அமைப்பில் புதிதாக இணைக்கப்பட்ட மின் நிலையங்களின் தாக்கத்தால் உற்பத்தி திட்டங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக தேசிய மின்சார அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. சோபா தவிர மின் நிலையத்தின் செயற்பாடு மற்றும் கல்லணித்திச ஒருங்கிணைந்த சுழற்சி மின் நிலையத்தின் உற்பத்தி நடவடிக்கைகள் திட்டமிட்டபடி நடைபெறுகின்றன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டீசல் விலையேற்றம் மற்றும் நாப்தா பயன்பாட்டை சார்ந்த தீர்மானங்கள் மொத்த செலவினங்களில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு போலீஸ் நிலையங்களில் முன்னெடுக்கப்படும் கொண்டாட்டங்கள் மற்றும் அன்பளிப்புகளை பெற்றுக்கொள்வது தொடர்பாக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் விசேட அறிவித்தலை வழங்கியுள்ளார். சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் அன்பளிப்புகளை வழங்குவதோ அல்லது அவற்றை சிரேஷ்ட அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வதோ முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். புத்தாண்டு விருந்து பிரச்சாரங்களுக்காக போலீஸ் அதிகாரிகளிடம் பணம் வசூலிப்பதோ அல்லது வர்க்க சமூகத்திடம் நீதி கோருவதோ முறையற்றது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளித்தரப்பினரின் பங்களிப்புடன் போலீஸ் நிலையங்களில் புத்தாண்டு விழாக்களை நடத்துவதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புத்தாண்டு உபசரிப்புக்காக ஒவ்வொரு போலீஸ் உத்தியோகத்தருக்கும் தலா 250 ரூபாய் வீதம் போலீஸ் வெகுமதி நிதியிலிருந்து வழங்க போலீஸ் மா அதிபர் அனுமதி வழங்கியுள்ளார். இந்த அறிவித்தல்களை மீறி செயல்படும் அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேற்பார்வை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேவேளை போலீஸ் நிலையத்தில் நிலவும் வெற்றிடங்களுக்கு அமைவாக 17 போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளன. தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதியுடன் இந்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் விளையாட்டுப் பொருட்களுடன் சூட்சுமமாக கொரியர் சேவை ஊடாக கடத்தி வரப்பட்ட ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளதுடன் காரைதீவு பிரதேச சபை முன்னாள் உறுப்பினராக செயற்பட்ட சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. இதன்போது 43 வயது மதிக்கத்தக்க காரைதீவு பிரதேச சபை முன்னாள் உறுப்பினராக செயற்பட்டவரே கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சோதனை நடவடிக்கையின் போது சந்தேக நபர் பயன்படுத்திய பல வீடுகளில் மணிக்கணக்கில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது கொரியர் சேவை ஊடாக கடத்தி வரப்பட்டிருந்த விளையாட்டுப் பொருட்களுடன் இருந்த கரடி பொன்மையின் கழுத்து பகுதியில் சூட்சுமமாக முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 107 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் இலத்திரனியல் தராசு, 2 கைத்தொலைபேசிகள், ஒரு தொகை பணம், கொரியர் ஊடாக கடத்தி வரப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் உள்ளிட்ட சான்று பொருட்கள் சட்ட நடவடிக்கைக்காக கல்முனை தலைமையக போலீசாரில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் இன்று கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் பெறும் வேதனம் மற்றும் கொடுப்பனவுகள் குறித்து பொதுமக்கள் அறிந்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனது 2026 மார்ச் மாதத்துக்கான வேதன பட்டியலை பகிர்ந்துள்ளார்.
அவர் வெளியிட்டுள்ள ஆவணத்தின்படி மார்ச் மாதத்துக்கான அவரது மொத்த வேதனம் மற்றும் கொடுப்பனவுகள் 4,15,169.93 ரூபாவாகும். இதிலிருந்து வருமான வரி, வீட்டு வாடகை, மின்சாரம் மற்றும் நீர் கட்டணம் என மொத்தம் 19,308.71 ரூபாய் கழிக்கப்பட்ட நிலையில் அவரது வங்கிக் கணக்கில் 3,95,861.22 ரூபாய் தேறிய வேதனமாக வைப்பிடப்பட்டுள்ளது. குறித்த வேதன விவரங்களின்படி மாதாந்த கொடுப்பனவாக 54,285 ரூபாவாகவும், தொலைபேசி கொடுப்பனவாக 50,000 ரூபாவாகவும், போக்குவரத்து கொடுப்பனவாக 15 ரூபாவாகவும், அத்துடன் அலுவலக கொடுப்பனவாக 1 லட்சம் ரூபாவும், எரிபொருள் கொடுப்பனவாக 1,79,707 ரூபாவாகவும், அமர்வு கொடுப்பனவாக 15,000 ரூபாவாகவும் உள்ளடங்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் இவ்வாறான வேதனங்களை பெறுகின்ற போதிலும் அதன் விவரங்கள் பொதுமக்களுக்கு தெரிவதில்லை என MP அர்ச்சுனா குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு செட்டிப்பாளையம் கடற்கரையில் அனுமதியற்ற மீன்பிடி வலையினை பாவித்து மீன்பிடியில் ஈடுபட்டவர் என்ற குற்றச்சாட்டில் மீனவர் ஒருவரை கடற்படை புலனாய்வு பிரிவினர் துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. குறித்த மீனவரை கைது செய்த கடற்படை முழங்காலில் 2 மணித்தியாலம் வைத்து அடித்து சித்திரவதை செய்துள்ளதாக இன்று மனித உரிமை ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்துள்ளதாக பாதிக்கப்பட்ட மீனவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் செட்டிப்பாளையம் கடலில் மீன்பிடித்து ஈடுபட்டுக் கொண்டிருந்த மீனவர் ஒருவர் அனுமதியற்ற மீன்பிடி வலையை பாவித்து ஈயம் துண்டுகளை வைத்துக் கொண்டிருந்த போது அங்கு சிவில் உடையில் சென்ற கல்லடி கடற்படை முகாமின் புலனாய்வு பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான 5 பேர் கொண்ட குழுவினர் மீனவரை கைது செய்தனர். இதன்போது மீனவர் அனுமதியற்ற மீன்பிடி வலையான சுருக்கு வலையை பாவித்து மீன்பிடிக்கும் குற்றத்தை ஒப்புக்கொண்டு அங்கிருந்து வலையை அவர்களிடம் ஒப்படைத்தார். இந்த நிலையில் குறித்த மீனவரை பிடித்து 2 மணித்தியாலம் முழங்காலில் இருக்க வைத்து அடித்து தாக்கியுள்ளனர். இதனை அறிந்த அவரது மனைவி தனது கணவரை முழங்காலில் வைத்து அடித்து சித்திரவதை. மட்டக்களப்பு செட்டிப்பாளையம் கடற்கரையில் அனுமதியற்ற மீன்பிடி வலையினை பாவித்து மீன்பிடியில் ஈடுபட்டவர் என்ற குற்றச்சாட்டில் மீனவர் ஒருவரை கடற்படை புலனாய்வு பிரிவினர் துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. குறித்த மீனவரை கைது செய்த கடற்படை முழங்காலில் 2 மணித்தியாலம் வைத்து அடித்து சித்திரவதை செய்துள்ளதாக இன்று மனித உரிமை ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்துள்ளதாக பாதிக்கப்பட்ட மீனவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் செட்டிப்பாளையம் கடலில் மீன்பிடித்து ஈடுபட்டுக் கொண்டிருந்த மீனவர் ஒருவர் அனுமதியற்ற மீன்பிடி வலையை பாவித்து ஈயம் துண்டுகளை வைத்துக் கொண்டிருந்த போது அங்கு சிவில் உடையில் சென்ற கல்லடி கடற்படை முகாமின் புலனாய்வு பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான 5 பேர் கொண்ட குழுவினர் மீனவரை கைது செய்தனர். இதன்போது மீனவர் அனுமதியற்ற மீன்பிடி வலையான சுருக்கு வலையை பாவித்து மீன்பிடிக்கும் குற்றத்தை ஒப்புக்கொண்டு அங்கிருந்து வலையை அவர்களிடம் ஒப்படைத்தார். இந்த நிலையில் குறித்த மீனவரை பிடித்து 2 மணித்தியாலம் முழங்காலில் இருக்க வைத்து அடித்து தாக்கியுள்ளனர். இதனை அறிந்த மனைவி அவரது கணவன் முழங்காலில் வைத்து அடித்து சித்திரவதை செய்வதைக் கண்டு உடன் அதனை கையடக்க தொலைபேசியில் புகைப்படம் மற்றும் வீடியோவாக பதிவு செய்துள்ளார். அதனை கண்ட கடற்படை புலனாய்வு பிரிவினர் குறித்த பெண்ணின் கையடக்க தொலைபேசியை பறித்து அவர் வீடியோ செய்த காட்சிகளை அளித்ததுடன் அவருக்கு தகாத வார்த்தைகளால் பேசி அவரை கைது செய்யப் போவதாக மிரட்டி அவரை தாக்க முற்பட்டு அச்சுறுத்தல் விடுத்தார். இதனைத் தொடர்ந்து முழங்காலில் வைத்திருந்த கணவனை கழுதாவளை கடற்படை முகாமுக்கு அழைத்துச் சென்று அங்கு வைத்திருந்த பின்னர் மட்டக்களப்பு கடற்றொழில் நீரியல் வளத்துறை பணிப்பாளர் காரியாலயத்தில் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். கடற்படை புலனாய்வு பிரிவினரின் தாக்குதலுக்குள்ளான மீனவர் மிகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தன்னை முழங்காலில் வைத்திருந்த காட்சியை தனது பிள்ளைகள் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த 100கணக்கானோர் வேடிக்கை பார்த்திருந்ததாகவும் அதனால் மிகவும் வேதனையடைந்துள்ளதுடன் அவமானம் ஏற்பட்டுள்ளதாகவும் பிள்ளைகள் அவமானத்தால் பாடசாலைக்கு செல்ல முடியாத நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான் மட்டும் இந்த சுருக்கு வலையை பாவித்து மீன்பிடிக்கவில்லை. சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இந்த சுருக்கு வலையை பாவித்து மீன்பிடித்து வருகின்ற நிலையில் என்னை மட்டும் கைது செய்தது மட்டுமல்ல, முழங்காலில் இருக்கச் செய்து அடித்து சித்திரவதை செய்துள்ளார்கள் என்றும் கூறியுள்ளார். எனவே தன் மீதான தாக்குதலுக்கு நீதி வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கூறியும் முறைப்பாடு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். NDB வங்கியின் உட்புற நிதி மோசடி சம்பவம் தொடர்பாக அந்த வங்கியின் முகாமையாளர் ஒருவர் உட்பட பலர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. சம்பவம் குறித்து NDB வங்கியில் விடுத்துள்ள அறிக்கையில், இந்த சம்பவத்தினால் எந்தவொரு வாடிக்கையாளர்களின் கணக்குகளோ அல்லது வைப்புகளுக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. வங்கியின் அனைத்து சேவைகளும் வழமை போல் தடையின்றி மேற்கொள்ளப்படுகின்றன. வங்கியின் குறிப்பிட்ட ஒரு செயல்பாட்டுக்கு பிரிவுக்குள் மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த இந்த மோசடியுடன் தொடர்புடைய ஊழியர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் உடனடியாக பணியிலிருந்து
தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் சாட்சியங்கள் மற்றும் அறிக்கைகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. குறித்த பலத்த கண்காணிப்பு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் வங்கியின் உட்புற கட்டுப்பாடு, அறிக்கையிடல் மற்றும் பாதுகாப்பு கடமைகள் மேலும் வலுப்படுத்தப்பட்டு வருகின்றன. மிக மோசமான சூழ்நிலையை கருதினாலும் கூட இந்த சம்பவத்தினால் ஏற்படக்கூடிய நட்டம் 2026 மார்ச் 2031 முடிவடையும் காலாண்டில் சுமார் 4.0 பில்லியன் ரூபாய் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் வங்கியின் நிதி நிலைமை ஸ்திரமாக காணப்படுகிறது. 2025 ஆண்டில் வங்கி 11 பில்லியன் ரூபாய் நிகர லாபத்தை ஈட்டியுள்ளது. 2026 ஆண்டு மார்ச் 31 அளவில் வங்கியின் மொத்த சொத்து தரமானது 9,900 ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.